ஆரம்பிங்க. யுவர் ஆனர், கடைசி 2 நாளா காசிய பத்தி நிறைய விஷயங்களை விசாரிச்சு நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஃபேக்ட் என்னன்னா, நான் விசாரிச்சு தெரிஞ்சுக்கிட்ட அந்த விஷயங்களை இந்த கோர்ட்ல இருக்கிறவங்க கேட்டீங்கன்னா அதிர்ச்சி ஆயிடுவீங்க. யுவர் ஆனர், காசி வீட்டை சுத்தி குடி இருக்கிறவங்க அப்புறம் இவருடைய சொந்தக்காரங்க கிட்ட விசாரிச்சு தெரிஞ்சுக்கிட்ட ஒரு பெரிய உண்மை என்னன்னா, இவர் தேடிக்கிட்டு இருக்கிற கங்கா எந்த கங்காவுக்காக இவரு அபிமன்யுவை கொலை பண்ணாரோ அப்படி ஒரு கங்கா இந்த உலகத்திலேயே இல்லை யுவர் ஆனர். ஆர்டர் ஆர்டர். சத்தம் போடாம இருங்க. என்ன சொல்லிக்கிட்டு இருக்கீங்க மிஸ்ராஜி? யுவர் ஆனர், உண்மையிலேயே காசி கூட ஒரு பொண்ணு வாழ்ந்ததுக்கான எந்த ஒரு அடையாளமும் சாட்சியமும் கிடையாது. காசிக்கு கங்காங்கிற பேர்ல ஒரு தங்கச்சியே கிடையாது. அப்ஜெக்ஷன் மை லார்ட். இந்த சாமர்த்தியமான வக்கீல் இந்த கேஸ வேற பக்கமா இழுத்துக்கிட்டு போனோம்னு பாக்குறாரு. யுவர் ஆனர், வித் யுவர் பர்மிஷன் நான் உங்ககிட்ட இன்னும் சில சாட்சிகளை காட்ட விரும்புறேன். அதையும் பார்த்துட்டு நீங்க தீர்ப்பு சொல்லுங்க. சார், இவன் சரியான பைத்தியக்காரன் சார். அப்பப்போ உளருவான் சார். ஒரு நாள் அவன் தங்கச்சி நான் கிண்டல் பண்ணிட்டேன்னு என்னை வந்து அடிக்க ஆரம்பிச்சிட்டான் சார். முதல்ல இவனுக்கு தங்கச்சியே கிடையாது, அப்புறம் எப்படி கிண்டல் பண்ண முடியும்? ஜட்ஜே, நான் சொல்றதெல்லாம் உண்மைதான். இந்த காசி இருக்கானே பைத்தியக்காரன், எப்ப பாருங்க ஏதாவது உளறிக்கிட்டே இருப்பான். கிட்ட யாருக்கிட்டே பேசிக்கிட்டு இருக்க மாதிரி இருக்கும், ஆனா நிஜத்துல யாருமே இருக்க மாட்டாங்க. வக்கீல் சார், இவன் பைத்தியம் தான் சார். சில நேரம் இவனுக்கு பேய் பிடிச்சிருக்கோம்லாம் நான் நினைச்சிருக்கேன். இங்க பாருங்க, நான் கழுத்துல என்ன போட்டிருக்கேன்னு. இது பாபா கோயில்ல பூஜை பண்ணி கட்டின தாயத்து. கங்கா சௌத்ரிங்கிற பேர்ல எங்க காலேஜ்ல அட்மிஷனே யாரும் போடல. ஆனா அபிமன்யு எங்க காலேஜ்லயே ரொம்ப நல்ல பிரைட் ஸ்டூடெண்ட் அவரு. சார், இந்த விட்னஸ் எல்லாருமே போலியானவங்க. அவங்க சொல்றது எல்லாமே பொய். நான் உங்களுக்கு சில விட்னஸ காட்ட விரும்புறேன். எஸ், பர்மிஷன் கிராண்டட். யுவர் ஆனர், இவங்க எல்லாருமே பொய் சொல்றாங்க. வருஷம் கங்கா கையால நான் ராக்கி கட்டிட்டு இருக்கேன். இந்த வக்கீல் தான் ஏதோ சூழ்ச்சி பண்ணி வச்சிருக்காரு சார். இவனுக்குலாம் வெறும் 5 ரூபா காஜா பிடிக்காங்கலாம் பொய் சொல்லுவாங்க சார். ஜெய்யா, கங்கானா எங்களுக்கு உயிர். இங்க இருக்க எல்லாருமே பொய் சொல்றாங்க. அதுலயும் முக்கியமா அந்த 2 பேர், முன்னா பபினா, ஒன்னா நம்பர் ஃப்ராடுங்க சார் அவனுங்க. சார், நானே கங்காவை நிறைய தடவை காலேஜில் ட்ராப் பண்ணியிருக்கேன். ஆனால் இவனுங்க காசை வாங்கிட்டு போய் சொல்லிட்டு இருக்கானுங்க சார். சே சார், நானும் கங்காவும் ஒரே கிளாஸில் தான் படிச்சுட்டு இருந்தோம். அவளுக்கும் அபிமன்யுக்கும் நடுவில் லவ் இருந்தது. அதனால் அவள் ப்ரெக்னெண்ட்டும் ஆயிட்டா. அதனால் கொஞ்ச நாளாகவே அவள் ஸ்ட்ரெஸ்டாக இருந்தா. அப்புறம் இதை பற்றி என்கிட்ட சொன்னதுலேருந்து அவள் எங்கே போன என்ன ஆனான்னு தெரியல சார். சார், நான் கங்காவை மீட் பண்ணியிருக்கேன். அதனால கங்காங்கிற ஒரு கேரக்டரே இல்லைன்னு அவ்வளோ ஈஸியாக சொல்லிட முடியாது. ஒருவேளை எல்லாரும் சொல்கிற மாதிரி கங்காங்கிற ஒரு கேரக்டரே இல்லைன்னா கங்காவோட பாடி எப்படி போலீஸ்க்கு கிடைச்சிருக்கும்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. சைலண்ட் சைலண்ட். கடைசியா சார், என்னோட தாழ்மையான வேண்டுகோள், அபிமன்யுவோட மர்டர் கேஸை வேற திசையில போக விட்டுடாதீங்க. யுவர் ஆனர், இந்த கேஸ் எந்த திசையும் மாறல. ஆனா ஒண்ணு, ஒரு குற்றவாளி செஞ்ச குற்றத்தை இந்த கோர்ட்ல நிரூபிச்சே ஆகணும். பட் மிஸ்ராஜி, அது கங்காவே இல்லைன்னு வச்சுக்கோ. பட் அந்த பாடி யாரோடது? அப்ப இவங்க சொல்றது சரிதானே? யுவர் ஆனர், அந்த விஷயத்தை தெளிவுபடுத்துறதுக்காக நான் இன்ஸ்பெக்டர் கன்ஷாம குறுக்கு விசாரணை செய்யறதுக்கு பர்மிஷன் கேட்கிறேன். இன்ஸ்பெக்டர் கன்ஷாம், உங்களுக்கு எப்படி தெரிஞ்சது அந்த டெட் பாடி கங்காவோடதுன்னு? காசியும் தேவியும் சேர்ந்து தான் அதை ஐடென்டிஃபை பண்ணாங்க. எப்படி? அந்த பாடியில ஃபேஸ் ரொம்ப எரிஞ்சு போயிருந்தது. அந்த பாடியில இருந்த ட்ரெஸ்ஸை வச்சு தான் அவங்க கங்கா தான்றதை கன்ஃபார்ம் பண்ணாங்க. யுவர் ஆனர், இந்த பாயிண்ட்டை நோட் பண்ணிக்கங்க. நீங்க போலாம். ஓகே சார். யுவர் ஆனர், நான் தேவியை மறுபடியும் குறுக்கு விசாரணை பண்றதுக்காக நீங்க எனக்கு பர்மிஷன் தரணும். பர்மிஷன் கிராண்ட். தேவி மேடம், நீங்க எப்படி அது கங்காவோட பாடி தான் அவ்வளவு உறுதியா சொல்றீங்க? அவ கடைசியா போட்டிருந்த ட்ரெஸ் நான் அவளுக்கு கிஃப்டா கொடுத்தது. ஓ, கங்கா கடைசியா போட்டிருந்த ட்ரெஸ் நீங்க கொடுத்த கிஃப்டா? யுவர் ஆனர், எங்கிட்டயும் ஒரு கிஃப்ட் இருக்கு. ஒரே ஒரு நிமிஷம், நான் அந்த கிஃப்ட் எடுத்து காட்டுறேன். இத பாருங்க. தேவி மேடம், இந்த ட்ரெஸ் தானே நீங்க கங்காவுக்கு கிஃப்டா கொடுத்தன்னு சொன்னீங்க? ஆமா. யுவர் ஆனர், இந்த மாதிரியான ட்ரெஸ் எல்லாம் வி மார்ட்ல வெறும் 550 ரூபாய்க்கு நிறைய கிடைக்கும். இது பனாரஸ்ல மட்டுமே 200 பீஸுக்கு மேல சேல்ஸ் ஆயிருக்கு.
தேவி மேடம், நீங்க எப்படி அவ்வளோ உறுதியா சொல்ல முடியும் அந்த டெட் பாடியில போட்டிருந்த அந்த ட்ரெஸ் நீங்க கிஃப்டா கொடுத்த அந்த ட்ரெஸ் தான்? பொய் யுவர் ஆனர், பொய். இவங்க சொல்றது எல்லாமே பொய். இந்த கோர்ட் பொய்யான எந்த பதிலையும் ஏத்துக்காது யுவர் ஆனர். சட்டத்துக்கு சாட்சியங்கள் தான் ரொம்ப முக்கியம். யுவர் ஆனர், எனக்கு ரொம்ப நல்லா தெரியும் அது கங்காவோட டெட் பாடி தான். அவ போட்டிருந்த ட்ரெஸ் மாதிரி நிறைய ட்ரெஸ் இருந்திருக்கலாம். ஆனா கங்காவுக்கு இருக்கிற பிசிக்கல் ஃபீச்சர்ஸ் மத்தவங்களுக்கும் இருக்காதுல்ல. சார், நான் கங்காவை நிறைய தடவை பார்த்திருக்கேன். அதனால என்னால அவளை ஈஸியா கண்டுபிடிக்க முடியும். யுவர் ஆனர், இந்த கோர்ட்டுக்கு நான் அந்த கங்காவையே வந்து சாட்சி சொல்ல கூப்பிடுறேன். அப்ப எல்லாருக்கும் தெரிஞ்சிடும் இதுல யார் உண்மை சொல்றாங்க, யார் பொய் சொல்றாங்கன்னு. என்ன என்ன? சைலண்ட் சைலண்ட் இந்த கோர்ட். என்னாச்சு? என்ன சொல்றீங்க மிஸ்ராஜி? நான் உண்மையை தான் சொல்றேன் யுவர் ஆனர். நான் 3 எண்ணத்துக்குள்ள கங்கா அந்த வாசல்ல இருந்து கோர்ட்டுக்குள்ள வருவா. ஒன்னு, 2, 3. உங்க ட்ரிக் ஃபெயில் ஆயிடுச்சு மிஸ்ராஜி. எங்க கங்கா? யுவர் ஆனர், நான் இதைத்தான் சொல்ல வந்தேன். ஆ? என்னோட ட்ரிக் ஃபெயில் ஆயிடுச்சு. நீங்களே பாத்தீங்கல்ல. நீங்க, காசி, இந்த தேவி, இந்த கோர்ட்ல இருந்த எல்லாருமே கங்கான்னு ஒருத்தி வருவான்னு எல்லாரும் அந்த வாசலையே பாத்துக்கிட்டு இருந்தீங்க இல்லையா? ஆனா அந்த வழியா வர்றாங்கன்னு சொன்னீங்க. நான் தான் சொன்னேன். ஆ ஆனா கங்கா வரலையே. ஆ ஏன்? ஏன்னா கங்கா இருக்காங்களான்னு இங்க யாருக்குமே தெரியாது. அந்த டெட் பாடி கூட கங்காவோட தானே யாருக்குமே தெரியாது. அதனாலதான் நான் உங்க எல்லாரையுமே அந்த டோரை பாருங்கன்னு சொன்னேன். நீங்க எல்லாருமே வருவான்னு எதிர்பார்த்தீங்க. இத்தனைக்கும் காசியும் தேவியும் கூட எதிர்பார்த்தாங்க. யுவர் ஆனர், நிஜ வாழ்க்கையில கங்கான்னு ஒரு பொண்ணு இல்லைங்கிறத தான் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். அப்புறம் எப்படி கங்காவோட பாடி கிடைச்சிருக்கும்? இவங்க ஏதோ ஒரு பாடியை கொண்டு வந்து கன்ஃபியூஸ் பண்றாங்க. தட்ஸ் ஆல் யுவர் ஆனர். இப்ப இவங்க சொன்ன எல்லா பொய்யையும் நாம மறந்துட்டு உடனுக்குடனே உங்க தீர்ப்பை எழுதி இந்த கேஸை முடிச்சு விடுங்க யுவர் ஆனர். நீங்க எனக்கு ஒண்ணு கத்து கொடுக்காதீங்க. இப்ப வரைக்கும் நடந்த வாதத்தை வச்சு இந்த கோர்ட் எந்த முடிவும் எடுக்க முடியாது. காசியோட அம்மாவும் அப்பாவும் அடுத்த ஹியரிங் அப்போ இங்க இருக்கணும். அதை வச்சுதான் நாம என்ன முடிவு எடுக்க முடியும்னு தெரியும். அது வரைக்கும் இந்த கோர்ட் இஸ் அர்ஜென்ட்.